இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தநல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தநல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தநல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் கலங்கி போயிருந்த உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு விசுவாசத்தை கொடுத்து நீங்கள் வாழ்க்கை என்னும் போராட்டத்தை ஜெயிப்பதற்கு அந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஒரு வல்லமையையும் ஒரு பலத்தையும் கொடுத்திருக்கும் என்று கர்த்தருடைய அன்பு மகள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, கர்த்தர் உங்களை நேசிப்பதினால் மாத்திரமே உங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் கலங்காமல் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஜெயிப்பதற்காக கர்த்தருடைய அன்பு மகளுக்கு, அப்பிரயோஜனமான அடிமைக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே ஊற்றி உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் உள்ள அந்த கவலைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புது பலத்தை, ஒரு புது வல்லமையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை சோர்ந்து போகாதிருங்கள். எப்பொழுதும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு உலகத்தின் ஓட்டத்தை ஓடி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தர் மேல் நாம் வைத்த விசுவாசத்தை வர்ஷிக்க பண்ணி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் கண்களை மூடி ஒருமனப்பட்டு கர்த்தருடைய அன்பு மகளோடே சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அலகையை வென்று விட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆவியின் பட்டயம் உண்டு. நாம் அலகையை வென்று விட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடகத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம். நாம் வீர நடை நடந்திடுவோம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர்
உடைய அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உடைய வார்த்தைகளை உமது அன்பு மகளுக்கு கொடுத்து உடைய பிரசன்னம், உடைய வல்லமை, உடைய கிருபையினால் மூடி மறைத்து பாதுகாத்து உடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெரும் மந்தைகளுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய், விசுவாசத்தில் பெருகும்படியாய் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டி அருளுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன் இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இம்மட்டுமாய் உம்முடைய அன்பு மகளை நீர் கரம் பிடித்து வாயோடு வாயாயிருந்த வார்த்தைகளை பேசி பாடல்களை பாட கிருபை அளித்து ஜெப நேரங்களிலே ஜெபிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமன் என்றும் பதில் தந்து நடத்தி கொண்டிருக்கிற அது கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் யோபு 38வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவது. அருமையான வேத வசனம் யோபு 38வது அதிகாரம் 11வது வசனம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவது. எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கு நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கடல் அலைகளை பார்த்து கட்டளையிடுகிறார். இம்மட்டும் வா, இதுவரைக்கும் தான் நீ வர வேண்டும், அதற்கு மிஞ்சி வராதே, உன் அலைகளினால் உண்டான பெருமை உனக்கு இங்கே அடங்க கிடவது என்று சொல்லி அவர் கடலை பார்த்து கட்டளையிடுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே கர்த்தர் பெருங்காற்றில் இருந்து யோபுவுக்கு உத்தரவாக சொல்கிறார். யோபு 38வது அதிகாரம் 8, 9, 10, 11வது வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெளிவாக தெரியும். யோபு 38, 8, 9, 10, 11வது வசனங்கள். கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கிடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று யோபுவை பார்த்து கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து கேட்கிறார். சமுத்திரம் வெள்ளம் போல புரண்டு வருகிற வேளையிலே அந்த சமுத்திரத்தை கதவுகளால் அடைத்து அதற்கு ஒரு எல்லையை குறித்து அது கர்த்தருடைய கட்டளைக்கு மிஞ்சி வராதபடிக்கு அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு நீ இவ்வளவு தூரம்தான் வர வேண்டும், இதற்கு மிஞ்சி வரக்கூடாது என்று தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற போது யோபுவாகிய நீ எங்கே இருந்தாய் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். இங்கு யோபு கர்த்தரால் பரீட்சிக்கப்பட்டு சிட்சிக்கப்படுகிற வேளையிலே அவனை தேற்றுவதற்காக அவனுடைய நண்பர்கள் வந்து அவரவர்களுக்கு தோன்றின ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே யோபுவும் அவர்களுக்கு மறுமொழியாய் சில வார்த்தைகளை சொன்ன வேளையிலே கர்த்தர் எழும்பி நின்று யோபுவை பார்த்து கேட்கிறார். காற்றையும் கடலையும் அமர்த்தின வேளையிலே நீ எங்கே இருந்தாய் என்று. ஞானவான்களைப் போல பேசுகிற உன்னுடைய நண்பர்கள் எங்கே இருந்தார்கள் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்களில் யாராவது கடல் அலைகள் பொங்கி பிரவாகித்து வரும் பொழுது இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கட்டளையிட முடியுமா? முடியாது இல்லையா? அப்படி நீங்கள் கடல் அலைகள் பொங்கி வருகிற வேளையிலே கடல் அலைகளுக்கு முன்னாலே நின்று இம்மட்டு வா, மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்டால் அந்த கடல் அலை என்ன செய்யும்? வெள்ளம் போல உங்களையும் வாரி சுருட்டி கொண்டு போய்விடும். ஆனால்
நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரால் மாத்திரமே அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்தி கட்டளையிட முடியும். அது மாத்திரமல்ல, அந்த கடலுக்கு ஒரு தாழ்பாளையும் கதவுகளையும் போட்டு அந்த சமுத்திரத்திற்கு ஒரு எல்லையை குறித்து அதற்கு மேல் அந்த சமுத்திரம் புரண்டு வராதபடிக்கு அந்த கடலை உருவாக்கின தேவனால் கட்டளையிட முடியும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 9, 10 வசனங்களிலே நீங்க பார்க்கலாம். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாம் தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாம் தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஆதியாகமம் 1 அதிகாரம் 9, 10 வசனத்திலே தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாம் தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாம் தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளையும் படைத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் தண்ணீரை ஓரிடத்தில் ஒரு குவியலாக குவித்து அப்படி சேர்த்து ஜலத்திற்கு கடல் என்று சமுத்திரம் என்று பெயரிட்டார். சமுத்திரம் என்றால் கடல் என்று உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த கடலை உருவாக்கின தேவனால் மாத்திரமே அந்த கடலை அதிகாரப்படுத்தி கட்டளையிட்டு அமர்ந்திருக்க செய்ய முடியும். அதனால்தான் யோபு 38 அதிகாரம் 8, 9, 10 வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று பரந்த சமுத்திரத்திற்கு ஒரு எல்லைக்கோட்டை போட்டு அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கினவர் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. நினைத்து பாருங்கள், பரந்து விரிந்த கடலுக்கு ஒரு எல்லையை கர்த்தர் குறிக்கவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும்? மொத்த பூமியே கடல் நீரில் மூழ்கி போயிருக்கும். அதனால்தான் கர்த்தர் பூமியில் தம்மால் படைக்கப்பட்ட ஜனங்களை பாதுகாப்பதற்காக ஒரு எல்லையை கடலுக்கு அமைத்தார். ஆமென், அல்லேலூயா. அப்படியே தப்பி தவறி வெள்ளம் வந்தாலும் கூட கர்த்தர் பாதுகாக்கிறார். மத்தேயு 14 அதிகாரம் 30 வசனத்திலே காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். மத்தேயு 14 அதிகாரம் 30 வசனம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஏசப்பா அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்த ஜனங்கள் எல்லோரும் உண்ண உணவில்லாமல் இருந்த அந்த வேளையிலே, சாப்பிட ஆகாரம் இருந்த அந்த நேரத்திலே, ஜனங்கள் அத்தனை பேருக்கும் திருப்தியாய் சாப்பிட ஆகாரம் கொடுத்த பிறகு தம்முடைய சீடர்களை படகில் ஏறி அக்கறைக்கு போக கட்டளையிடுகிறார். அதற்கு பிறகு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தனித்து நின்று ஜெபம் பண்ணுகிறார். அந்த நேரத்திற்குள்ளாக சீடர்கள் சென்ற படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றினால் அலைகளினால் அலைவுபட்டது. இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து சீஷர்களிடத்திற்கு வருகிறார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை பார்த்து அவருடைய சீஷர்கள் அவர் இயேசு என்று அறியாமல் பயந்து அலறுகிறார்கள். ராத்திரி நேரமாய் இருந்ததினால அவர்களால் கடல் மேல் நடந்து வருவது ஏசப்பா என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்திலே இயேசு அவர்களை பார்த்து மத்தேயு 14 அதிகாரம் 27 வசனத்திலே, நான் தான், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே பேதுரு என்ன செய்கிறான்? ஏசப்பாவை பார்த்து சொல்கிறான், நான் கடலின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று. ஏசு அவனை பார்த்து வா என்று சொல்கிறார். பேதுரு படகை விட்டு இறங்கி ஜலத்தின் மேல் நடந்து ஏசப்பாவிடம் போகிறான். காற்று பலமாய் அடிக்கிறது. அந்த நேரத்திலே அவன் விசுவாசத்திலே தளர்ந்து போய் பயந்து போய், ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று கூப்பிடுகிறான்.
இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்கிறார். அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்து அமைதியாகிவிட்டது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பாவச்சேற்றிலே நீங்கள் மூழ்கி போயிருக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்கள் எல்லோருக்கும் அல்ல. கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் நிச்சயமாய் பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் தான் இருப்பீர்கள். ஆனாலும் கூட அந்த பரிசுத்த பாதையை விட்டு சிலர் விலகி போயிருக்கலாம். அப்படி பரிசுத்த பாதையை விட்டு விலகி செல்கிறவர்களுக்கு மாத்திரமே இந்த வார்த்தைகள். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பாவச்சேற்றிலே நீங்கள் மூழ்கி போயிருக்கலாம். நீங்கள் வாலிப பிராயத்திலே கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்து குடி, போதை, பலவித பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கலாம். இப்பொழுதும் கூட அந்த பாவங்களை விட்டுவிட முயற்சி பண்ணினாலும் அந்த பாவங்களை விட்டு உங்களால் விலக முடியாமல் இருக்கலாம். புதைமணல் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். புதைமணல் பார்க்க ஒன்றுமே அறியாத இடமாயிருக்கும், சமதளம் போல் இருக்கும். ஆனால் கிட்டே நெருங்கி சென்று அறியாமல் அந்த புதை மணலிலே நீங்கள் கால்களை வைக்கும் பொழுது என்ன நடக்கும்? அந்த புதை மணலுக்குள் நீங்கள் மெல்ல மெல்ல புதைந்து போவீர்கள். உங்களுக்கு பிரியமானவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கும் பொழுது, அவர்களுடைய கரங்களை நீட்டி உங்களை வெளியே தூக்க நினைக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவர்களையும் சேர்த்து அந்த புதை மணலுக்குள் இழுத்து நீங்களும் மரித்து அவர்களும் மரித்து போவார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்காது. ஆனால் அநேக இடங்களில் அப்படி நடந்திருக்கிறது. புதை மணலில் மூழ்கி போன நண்பர்களை காப்பாற்றுவதற்காக நண்பர்கள் கரங்களை நீட்டி அவர்களை மீட்க நினைக்கும் பொழுது அந்த மீட்க வந்தவர்கள் அந்த நண்பனுடன் சேர்ந்து அந்த புதை மணலில் மூழ்கி போய் பரிதாபமாய் உயிரிழந்தது அநேகம் பேருக்கு தெரிந்திருக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படிதான் பாவ பழக்க வழக்கங்கள் என்பது முதலில் அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அது பொல்லாத ஒரு தீங்கான காரியம் என்று நினைக்காமல் நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக அந்த பாவ பழக்க வழக்கங்களில் மறுபடியுமாய் ஈடுபடும் பொழுது, உதாரணத்திற்கு குடி பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாகும் பொழுது, போதை பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாகும் பொழுது, நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் அந்த பாவங்களை விட்டு வெளியே வர நினைத்தாலும் நீங்கள் அதிலே அமிழ்ந்து போகையில் கர்த்தருடைய குரல் உங்களை நோக்கி வா என்று அழைக்கிறது. அன்று பேதுரு கடலில் மூழ்கப் போகையில் கரத்தை நீட்டி அவனை மீட்ட இயேசு இன்றும் உங்களை பார்த்து, நீங்கள் பாவிகளாயிருந்தாலும் கூட, நீங்கள் துன்மார்க்க வழியில் நடந்து பாவ படுகொலியில் விழுந்திருந்தாலும் கூட உங்களை பார்த்து அன்பாய் வா என்று அழைக்கிறார். அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரியண்டை கத்தர் அழைக்கிறார்
நானே வழி சத்தியமும் நித்திய ஜீவன் என்றார். இயேசுவை நம்பி நீ ஜெபிப்பதால் இரட்சணியம் அடைவாய். இயேசுவை நம்பி நீ ஜெபிப்பதால் இரட்சணியம் அடைவாய். அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாயின்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரியண்டை கர்த்தர் அழைக்கிறார். காலங்களும் கடந்திடும் வாழ வயதும் மாறும். காலங்களும் கடந்திடும் வாழ வயதும் மாறும். தேவனை சந்திக்கும் வேளை இதே தேடி நீ வாராயோ. தேவனை சந்திக்கும் வேளை இதே தேடி நீ வாராயோ. அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் இன்றே உன்னை கல்லும் கரையும் கல்வாரியண்டை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கிறார் அழைக்கிறார் அன்பாய் உன்னை இன்றே. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் பாவிகளாயிருந்தாலும் துன்மார்க்கர்களாயிருந்தாலும் கூட உங்கள் பாவங்களுக்காக மனம் மறைந்து மன்னிப்பு கேட்கிற பொழுது கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். தேடி இயேசு வந்தார். உங்களை பார்த்துதான் கர்த்தர் ஓடி வாருங்கள் என்று அழைக்கிறார். பேதுருவை பார்த்து வா என்று சொன்னவுடனே அவன் படகை விட்டு இறங்கி ஜலத்தின் மேல் நடந்து இயேசுவிடம் போகிறான். ஆனாலும் பயப்படுகிறான். அப்பொழுதும் அவன் இயேசுவை பார்த்துதான் கதறுகிறான், என்னை காப்பாற்றும் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப நினைக்கும் பொழுது சாத்தான் உங்களை விடாது. மறுபடியும் மறுபடியுமாய் அந்த பாவ இச்சைகளின் வழியிலே உங்களை நடத்தும்படி உங்கள் ஆத்துமாவை சோர்ந்து போக வைக்கும். நீங்கள் ஏசப்பாவிடம் அந்த கண்ணீர் வடிப்பீர்கள். இயேசு உங்களை பார்த்து சொல்லுவார், உனக்காக மரித்தேன், உனக்காக உயிர்த்தேன், என்னிடம் ஓடிவா, நான் உனக்கு இரட்சிப்பை தருவேன் என்று அவர் உங்களை பார்த்து அழைப்பார். உடனே உங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி ஏசப்பாவிடம் மன்னிப்பு கேட்பீர்கள், மனம் திரும்புவீர்கள். ஆனாலும் கொஞ்ச மாதங்களிலே அந்த பாவம், அந்த இச்சை என்ற கடல் உங்களை அதில் மூழ்கடிக்க பார்க்கும். பயப்படுவீர்கள். மரண இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். யோனா எப்படி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விலகி நினிவே பட்டணத்துக்கு விரோதமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லாமல் விலகி ஓட நினைக்கும் பொழுது ஆழமான கடலில் மூழ்கி ஒரு மீனின் வயிற்றிலே விழுங்கும்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டதினாலே அந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்த யோனா மரண இருள் அவனை சூழ்ந்து கொண்டதினால அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்படித்தான் உங்களை சுற்றிலும் ஒரு மரண இருள் சூழ்ந்து கொள்ளும். நீங்கள் பின்மாற்றம் அடையும் பொழுது இயேசுவின் அன்பை உணர்ந்த நீங்கள் அவரிடம் ஓடி வருவதை விட்டுவிட்டு மறுபடியும் பாவம் என்ற சேற்றில் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து யாராலும் உங்களை விடுவிக்க முடியாது. அந்த பாவத்திலிருந்து தப்புவதற்காக நீங்கள் தற்கொலை செய்வது, தானும் மரித்து பிள்ளைகளை கொலை செய்வது இன்னும் அதிக ஆக்கினையை கொண்டு வந்துவிடும். நரக ஆக்கினையில் உங்களை தள்ளிவிடும். இந்த உலகத்து பாடுகளை காட்டிலும் அது கொடூரமான ஒன்று. அதற்கு பதிலாக நீங்கள் அருவருப்பான பாவங்களை செய்து இருந்தாலும் உங்களை அன்போடு அழைக்கிற இயேசுவிடம் ஓடி வந்தால் அந்த சுத்த கண்ணன் உங்களை நெருங்கி வருகிற பாவங்களை பார்த்து
உங்கள் ஆத்மாவை அழிக்க நினைக்கிற சத்துரு கொண்டு வருகிற பாவங்களை பார்த்து அதட்டுவார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட கர்த்தர் கொடுக்கிற வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தரை தேடி ஓடி வந்தால் கர்த்தர் கொடுக்கிற வல்லமையினால் நிரம்பி உங்களை நெருங்கி வருகிற பாவங்களை பார்த்து, உங்களை சுற்றி இருக்கிற கடன் பிரச்சனைகளை பார்த்து, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எதிரிகளை பார்த்து இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று கட்டளையிடலாம். அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கன்பான தேவ ஜனமே, இயேசு மகாராஜா உங்களை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். 1 யோவான் 1வது அதிகாரத்தில் உள்ள வேத வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து 3 முறை வாசிக்கலாமா? யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்படி சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் புது சிருஷ்டிகளாய், கர்த்தரால் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவாட்டிகளாய் மாறும் பொழுது நீங்கள் அருமையாய் பாடுவீர்கள். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். கண்ணீர் கடலினிலே நான் கதறி மூழ்கையிலே கர்த்தர் தம் கரம் நீட்டினார், கர்த்தர் தம் கரம் நீட்டினார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். எல்லாரும் உற்சாகமாய் பாடலாமா? கர்த்தர் நல்லவர். பாவச்சேற்றினிலே நாம் மூழ்கி போகையிலே கல்வாரி இரத்தத்தாலே, கல்வாரி இரத்தத்தாலே கழுவி விட்டு கொண்டார், என்ன கழுவி விட்டு கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். நோயின் பிடியினிலே நான் வாடி தவிக்கையிலே இயேசுவின் காயங்களால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ வைத்தார். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். மகராசா இயேசு வந்தார், மகராஜா இயேசு வந்தார், என்ன மகளாய் ஏற்றுக்கொண்டார், என்ன மகனாய் ஏற்றுக்கொண்டார். தேடி இயேசு வந்தார், என்ன தேற்றி வாழ
ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், பாடுகள், இயற்கை பேரழிவுகள் வரும்பொழுது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை ஏசப்பாவிடம் வைக்க வேண்டும். தலைக்கு மேல் வெள்ளம் போயிட்டு நீ ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்று இருக்கக்கூடாது. உங்களை நெருங்கி வருகிற கடன் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் அதட்டலாம். வேதத்திலே யோபு 38வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று எங்க அப்பா யார் தெரியுமா, காற்றையும் கடலையும் அமர்த்திய இயேசு என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, உடனே அந்த கடன் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி ஓடிவிடும். லூக்கா 8வது அதிகாரம் 22, 23, 24, 25வது வசனங்களை வாசித்து பார்த்தால் அங்கே நாம் பார்க்கிறோம். லூக்கா 8, 22, 23, 24, 25வது வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு ஒரு நாள் அவர் நம்ம சீஷரோடும் கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இங்கே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இயேசு மகாராஜா நம்முடைய சீஷர்களோட கூட படகில் ஏறி அக்கறைக்கு போக நினைக்கிறார். அப்படியே அவரும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகிற வேளையிலே படகு கடலிலே ஓடும் பொழுது ஏசப்பா தூங்கிவிட்டார். திடீரென்று ஒரு சுழல் காற்று உண்டாயிற்று. அதனால் என்ன நடந்தது? படகு முழுவதும் தண்ணீரால் நிரம்ப ஆரம்பித்து விட்டது. அவருடைய சீஷர்கள் பயந்து போய் அவரை எழுப்புகிறார்கள், நாங்கள் மடிந்து போக போகிறோம் என்று. உடனே இயேசு எழுந்து காற்றையும் அந்த ஜலத்தின் கொந்தளிப்பையும் பார்த்து அதட்டுகிறார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் கட்டளைக்கு காற்றும் அந்த கடல் அலைகளும் கீழ்ப்படுகிறது. அதை பார்த்து அந்த சீஷர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இவர் எவ்வளவு பெரிய தேவ மனிதர் என்று. இவர் சொன்னவுடன் காற்றும் ஜலமும் கீழ்ப்படுகிறதே, உடனே கடலிலே அமைதல் உண்டாயிற்று என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏசப்பா அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே என்று. காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய அற்புத தேவன் நீரே, அக்கினி மதிலாய் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே, காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய அற்புத தேவன் நீரே, அக்கினி மதிலாய் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே, தேவாவும் நாமத்தை பாடி புகழுவேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்டால் மாத்திரம் போதாது. அப்படி கட்டளையிடும் பொழுது அந்த காற்றும் கடலும் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால் மத்தேயு 21வது அதிகாரம் 21, 22வது வசனம், மத்தேயு 21, 21, 22. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம்
பெறுவீர்கள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெரும் மந்தையே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை சுற்றி பிரச்சனைகள் நெருக்கி சூழ்ந்திருக்கிற வேளையிலே அந்த மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் விலகி போக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு மலையை பார்த்து நீ பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று கட்டளையிட்டால் அப்படியே நடக்கும் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, கடுகளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் காட்டு ஒலிவ மரத்தை பார்த்து வேரோடை பெயர்ந்துண்டு போ என்று சொன்னால் அப்படியே நடக்கும் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையிலே கொஞ்சத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மெட்ராஸ்ல வெள்ளம் சூழ்ந்த வேளையிலே மெட்ராஸில் உள்ள ஜனங்களுக்காக பரிதவித்து கண்ணீரோடே ராத்திரி நேரங்களில் ஜெபித்த அன்பு மகள் தங்கியிருக்கிற தூத்துக்குடி பட்டணத்திலும் வெள்ளம் சூழ்ந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய அன்பு மகளுடைய வாழ்க்கையிலே வரும் என்று கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கடந்த 2023 வருடம் டிசம்பர் 3வது வாரம் சனிக்கிழமை கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தர் கொடுத்த வேத வசனத்தின்படி வார்த்தைகளை கொடுக்க, முந்தியை கொடுக்க கர்த்தர் கிருபை அளித்தார். லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனம். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி, எனக்கன்பான தேவ ஜனமே, தூத்துக்குடி பட்டணத்தில் வெள்ளம் சூழ்வதை கர்த்தர் முன்னறிந்து இந்த அப்பிரயோஜனமான அடிமைக்கு அதை முன் குறித்து தெரிவித்திருக்கிறார். இதற்கு தரிசனமாக இந்த வார்த்தைகளின் மூலமாய் இந்த வசனத்தை கொடுத்து அதற்குரிய வார்த்தைகளையும் கொடுத்து இதற்காக நீ ஜெபி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த அப்பிரயோஜனமான அடிமை தூத்துக்குடி பட்டணத்தை பற்றி நினைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் தூத்துக்குடி பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. மெட்ராஸுக்காக என்று நினைத்து அதற்காக ஜெபித்தேன். ஆனால் 17, 18ஆம் தேதிகளில் என்று நினைக்கிறேன், ராத்திரி மழை வெள்ளம் போல பெய்து திங்கட்கிழமை வெள்ளம் அப்படியே வீடுகளை சுற்றி குடியிருப்புகளை சுற்றி தூத்துக்குடி பட்டணம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வனாய் இருந்தார் என்றால், காற்றையும் கடலையும் பெரு வெள்ளத்தையும் புயலையும் அடக்கிற வல்லமை அவர் கரத்தில் இருக்கிறது என்பதை கர்த்தருடைய அன்பு மகளுக்கு தெரிவித்து தரிசனத்தின் மூலமாயும் காட்டித்தந்து ஜெபிக்க கட்டளையிட்டார். எனக்கன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய அன்பு மகளுக்கு தரிசனத்திலும் கூட பெருவெள்ளம் போல அலை பொங்கி வருவதையும் கர்த்தர் அருகிலே நிற்பதையும் அவர் சிரித்த முகத்தோடு நிற்பதையும் கர்த்தருடைய அன்பு மகளுக்கு காட்டி தந்தார். அப்படி சிரித்த முகத்தோடு நிற்பதை பார்த்து நான் நினைத்தேன், வெள்ளம் பற்றி போய்விடும், அதற்குரிய வேலைகளை எல்லாம் கர்த்தர் செய்வார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆனால் நடந்தது என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற வேளையிலே மழை பெய்யவில்லை. போய்விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து கால் வைத்த வேளையிலே மழை ஆரம்பித்து விட்டது. நாங்கள் சொன்னோம், பத்திரமாக வீட்டிற்கு வந்து விட்டோம், நல்ல வேளை சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது மழை பெய்யவில்லை என்று சொல்லி. ஆனால் மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. ராத்திரி படுத்து உறங்கிவிட்டோம். காலையில் என் கணவர் என்னை அழைத்து முன்னால வந்து பார் என்று சொல்லி சொன்னார்கள். நான் ஏதோ என்று நினைத்து முன்னால் வந்து பார்க்கிற வேளையிலே நாங்கள் தங்கியிருந்த தெரு முழுவதும் தண்ணீர் ரொம்ப அதிகமாய் சூழ்ந்திருந்தது. பயந்து போய் உள்ளே வந்து வீட்டிற்குள் தண்ணி வராமல் கர்த்தர் காத்து கொள்ளும்படிக்கு கர்த்தரை நோக்கி மன்றாடிவிட்டு எதையாவது வைத்து சமாளித்து விடலாம் என்று சொல்லி அதுக்கு தேவையானது எல்லாவற்றையும் ரெடி பண்ணி கொண்டிருந்தேன். அரிசி மாத்திரம் இருந்தது, அதாவது இருந்தது என்று சமாளித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிற வேளையிலே தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்ந்து கொண்டே வந்தது.
நீங்கள் பயந்து போய் கர்த்தருடைய அன்பு மகளும் கணவரும் பிள்ளைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தோம். வெளியே செல்ல முடியாது. கர்த்தருடைய அன்பு மகளுடைய மகள் தூரத்திலிருந்து, கரண்ட் கிடையாது, செல் கனெக்ஷன் கிடையாது, செல்லிலே பேச முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர் மகளிடம் இப்படி வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதை தெரிவித்ததினால அவர்கள் அதை போட்டோ எடுத்து கர்த்தருடைய அன்பு மகளுடைய மகளுக்கு அனுப்பி இருந்ததினால அவள் பயந்து போய் அழுது கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தாள். அவளாலும் ஒன்றும் உதவி செய்ய முடியாது. ஏன்னா தூத்துக்குடி பட்டணத்துக்கு உடனே வர முடியாது. எல்லா இடங்களிலும் வெள்ளம். அநேகர் தண்ணியிலே தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் மனம் பதறி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். அப்படி கூப்பிடுகிற நேரத்தில்தான் கர்த்தர் கொடுத்த செய்தியின் மூலமாய், அதில் அவர் கொடுத்த வார்த்தை யோபு 38வது அதிகாரம் 11வது வசனம் ஆச்சரியமாயிருந்தது. கர்த்தர் யோபிடம் சொல்கிறார், பெரும் காற்றில் இருந்து இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லி, எனக்கன்பான தேவச்சனமே, காற்றையும் கடலையும் அடக்குகிற வல்லமையுள்ள தேவன் அந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் கட்டளையிட்ட மாதிரியே கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினால கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க கட்டளையிட்டார். தண்ணீர் எதிர் வீட்டில் உள்ள காம்பவுண்டுக்கு முக்காவாசி உயர்ந்திருந்தது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கியிருந்த வீட்டிலே அங்கு முக்காவாசி என்றால் உங்கள் காவாசி தண்ணீர் சூழ்ந்திருந்தது. கரெக்டாக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கியிருந்த வீட்டிற்குள் தண்ணீர் வருவதற்கு கொஞ்ச உயரம்தான் இருந்தது. பிள்ளைகள் எல்லாம் கலங்கி நின்றார்கள். ஆனால் கர்த்தருடைய அன்பு மகள் கலங்கி இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கடலுக்கு கட்டளையிட்ட தேவனை குறித்து இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்டீரே ஏசப்பா, தண்ணீர் ஒரு சொட்டு கூட வீட்டிற்குள் வரக்கூடாது என்று சொல்லி வேதனையோடு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தேன். ஒரு உதவியும் எங்களுக்கு கிடையாது. விசாரிப்பாரற்ற சியோன்களாய் இருந்தோம். ஆனாலும் கைவிடாத நேசர் எங்களை விசாரிப்பாரற்ற சியோன்களாய் விடவில்லை. எங்கள் வலது பக்கம் உள்ள வீட்டிற்குள் தண்ணீர் வந்ததினால அவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள் தங்குவதற்காக. இதற்கு முந்தி அதிக மழை பெய்த நேரங்களிலும் கூட எங்களை சுற்றி உள்ள வீடுகளில் எல்லாம் தண்ணீர் உயர்ந்து நிற்கிற நேரங்களில் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் தங்கியிருந்த வீடு மாத்திரம் தண்ணீர் கிட்டே வராதபடிக்கு வெட்டாம் தரையாயிருக்கும். ஆனால் இந்த முறை மாத்திரம் இந்த ரோடு போட்டதினால, வேற எந்த காரணத்தினாலோ தண்ணீர் இவ்வளவு உயரமாய் வந்தது. இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு ஒரு பொருளும் கிடைக்கவில்லை. ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் ஒரு வாசலை திறந்து தந்தார். அந்த சூழ்நிலையிலே எங்கள் எதிர் வீட்டில் இருந்த ஒரு வாலிப தம்பி அந்த தண்ணீருக்குள் 2 பேரோடு வந்து எங்களுக்கு நல்ல தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, அந்த தம்பியின் மூலமாய் பால் பாக்கெட் கூட எங்களுக்கு கிடைத்தது. கொஞ்சம் பால் அல்ல, 1 லிட்டருக்கு மேல் பால் எங்களுக்கு கிடைத்தது. யாரோ ஒரு அன்பு பிள்ளை கொண்டு வந்து கொடுத்த அந்த பால் பாக்கெட் எங்களுக்கு கிடைக்க கர்த்தர் கிருபை அளித்தார். ஆச்சரியமான காரியம். நாங்கள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தோம். திடீரென்று இருட்டிவிடும். மழை அப்படி விடாது மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஐயோ, தூத்துக்குடி பட்டணத்தை கர்த்தர் காப்பாற்ற வேண்டுமே. நாங்கள் தங்கியிருக்கிற தெரு மாத்திரமல்ல, எல்லா தெருக்களில் உள்ள மக்களையும் கர்த்தர் காப்பாற்ற வேண்டுமே என்று சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய அன்பு மகன் சிறு பையன், அவனும் கர்த்தருடைய அன்பு மகளுடைய மகள், கர்த்தருடைய அன்பு மகளுடைய கணவர், கர்த்தருடைய அன்பு மகள் எல்லோரும் அப்படியே மாறி மாறி ஜெபித்து கொண்டே இருந்தோம். தூரத்தில் இருந்த அன்பு மகளும் கூட கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தாள். இந்த செய்தியை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த வார்த்தைகளை எடிட் பண்ணினதும் எங்களுடைய மகள்தான். அவள் கண்ணீரோடு கவலையோடு இருந்தாலும் அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அருமையான வார்த்தைகளை கர்த்தர் அம்மாவுக்கு தந்திருக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி
காற்றையும் கடலையும் அடக்கின தேவன் அம்மாவையும் அப்பாவையும் உடன்பிருந்த சகோதரி சகோதரனையும் குட்டி பிள்ளையும் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி அவள் செபத்திலே கண்ணீரோடு கர்த்தருடைய வேலையும் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் என்ன நடந்தது? ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீட்டிற்குள் வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு கொசு பூச்சி ஒன்றும் உள்ளே வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். தேவைகளை எல்லாம் சந்தித்தார். கர்த்தருடைய அன்பு மகள் வீட்டிலே வேலை பார்த்த அருமையான மகள் அந்த தண்ணீருக்குள் வந்து அம்மா வீட்டு வேலையை செய்ய வரவான் என்று கேட்டாள். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! நான் வேண்டாமா, தண்ணீர் எல்லாம் வற்றின பிறகு நீ வேலைக்கு வந்தால் போதும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் கூட எதுவும் வாங்க வேண்டுமாமா என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதத்துல நாங்க என்ன செய்வோம், எங்கிருந்து உதவி கிடைக்கும் நினைத்த வேளையில அவள் எங்களுக்காக கடைக்கு சென்று ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் திறந்திருந்தது என்று சொல்லி அதிலிருந்து எங்களுக்கு தேவையான குஞ்சு பொருட்களை வாங்கி தந்தாள். கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தெய்வஜனமே, கர்த்தர் போஷித்தார், கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. எனக்கு அன்பான தெய்வஜனமே, 2-3 நாட்களில் அந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது. கர்த்தர் விசாலமான வாசலை திறந்தார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் சொன்ன தேவன் எங்களை வெள்ளத்தில் இருந்து பாதுகாத்து, தண்ணீர் உள்ளே வராதபடி பாதுகாத்து, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து, எங்களை அவர் செட்டைகளின் நிழலே மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார். அப்ப நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்றுதான். இது எப்படி நடக்கும்? இது என்னால் கூடுமா? மனுஷால் கூடாதவர்கள் தேவனால் கூடும், ஆனால் மண்ணான என்னால் என்ன செய்ய முடியும் என்று அவிசுவாசிகளாய் இராமல் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் இரக்கமும் அவருடைய வல்லமையும் எனக்கு கர்த்தர் கொடுத்தால் இந்த அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நடக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும். எனக்கன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருப்பதற்கான அடையாளங்கள் அநேகம் நடக்கின்றன. ஆனாலும் கர்த்தருடைய வருகை கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். கேரளாவிலும் கூட வயநாடு, முண்டக்கை போன்ற இடங்கள்ல நிலச்சரிவு, வெள்ளம் போன்ற அபாயங்கள் நடு ராத்திரியில் நடந்தது. எல்லாரும் நன்றாக அயர்ந்து உறங்குகிற நேரம். பகல் நேரம் என்றாலும் அநேகர் தப்பித்திருக்கலாம். ஆனால் ராத்திரி நேரம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அநேகர் பரிதாபமாய் மரித்து போனார்கள். நம்மால் கண்ணீர் வடித்து ஜெபிக்கத்தான் முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இனி காலம் செல்லாது. நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, உற்றார் உறவினர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களா? உங்களை அழிக்க நினைக்கிற பாவங்களை, கடன் பிரச்சனைகளை, நோய் நொடிகளை, வெள்ளம், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சியை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதட்டி அமர்த்துங்கள். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று. அவைகள் உங்களை அழிக்க முடியாது, உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்களை அந்த அழிவினின்று பாதுகாத்து உங்களை தம்முடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைத்து காத்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா. புயல் காற்றே பூந்தென்றலாய் மாற்றும் என் தெய்வமே, கடல் அலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. அருமையான பாடல். புயல் காற்றை பூந்தென்றலாய் மாற்றும் என் தெய்வமே, கடல் அலை மாறி மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. வழி தெரியாமல் தடுமாறும் வேளை கலங்கரை விளக்காய் வாருமே. திண்மைகள் மாற்றி என் சுமைகளை அகற்றி கரையிலே சேருமே. புயல் காற்றே பூந்தென்றலாய் மாற்றும் என் தெய்வமே, கடல் அலை மாறி
மகிழ்வுடனே துறைமுகம் சேருமே. நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவிசுவாசத்தோடு உடைய அன்பு பிள்ளைகள் அநேகம் பேர் தங்களை சுற்றி சூழ இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிருப்பதை நீங்க அறிந்திருப்பீங்கப்பா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அற்புதங்களை கட்டளையிடுங்க ராஜா. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வயநாட்டில் நடந்தது போல இங்க தமிழ்நாட்டில மெட்ராஸ்ல, தூத்துக்குடி பட்டணத்துல, இன்னும் அநேக பட்டணங்களிலே, இந்திய தேசத்திலே, வட மாநிலங்களிலும் கூட, கேரளாவில், தமிழ்நாட்டில் நிலச்சரிவுகள், பேரழிவுகள், வெள்ளம் வராதபடிக்கு மழை அதிகமாய் பெய்தாலும் உம்மால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவனுக்கும் ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய செட்டைகளின் நிழல் நம்முடைய அன்பு பிள்ளைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி, கனம், மகிமை அனைத்தும் ஒக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.